நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்திருப்பீங்க. ஏஜ் ஆயிருச்சு அப்படினாலே வைட்டமின் B12 ஃபார் எக்ஸாம்பிள் நியூரோபியான், நியூரோகைன், நியூரோஃபோர்ட்னு சொல்லிட்டு நிறைய மார்க்கெட்ல வந்து சிந்தட்டிக் ஃபார்ம்ல வந்து வைட்டமின் B12 வந்து அவைலபிள் நிறைய இருக்கும். இதோட 3 ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சைனோகோபாலமைன், மீதைல் கோபாலமைன், அடினோசில் கோபாலமைன். இதெல்லாம் வந்து நேச்சுரலா இருக்கக்கூடிய 3 வெரைட்டி. சோ இது வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா கறி, முட்டை, மீன், இறைச்சி, பால் இதுல மட்டும் தாங்க இருக்கும். சோ வெஜிடேரியன்ல எதுலயுமே இருக்காது. அப்படி வெஜிடேரியன்ல இருக்குது அப்படின்னா ஊறுகாய் செய்வாங்கல்ல, அன்னாசி பழம் வச்சு ஊற வச்சு ஃபோர்ட்டிஃபை பண்றது, இல்லது நெல்லிக்காய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், இல்லது வெள்ளரிக்காய் ஊறுகாய். சோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸ்ட் வச்சு ஃபோர்ட்டிஃபைட் பண்ணுவாங்க. சோ இதுல மட்டும் தான் வைட்டமின் B12 கொஞ்சமாவது இருக்கு. மத்த எதுலயுமே வைட்டமின் B12 கிடையாது. அதனால தான் வெஜிடேரியன் இருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா சிந்தட்டிக் ஃபார்ம் ஆஃப் B12 க்கு வந்து போயிடுவாங்க. இந்த வைட்டமின் B12 ஏஜ் ஆகும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. சோ அவங்க வந்து ப்ராப்பரா என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ஃபுட் பேட்டர்ன் வந்து சரியா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. டயட் வேற ஏதாவது வியாதிகள் இருக்குன்னா அதை கான்சென்ட்ரேட் பண்ணி டயட்ல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. அந்த B12 எடுக்கிறது வந்து ரொம்பவே கம்மியாயிரும். சோ அதனால என்ன ஆகுனா வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி வந்துரும். அப்படி வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி வந்துருச்சுனா எந்தெந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய மூளையில இருந்து நம்முடைய கால்களில் இருக்கக்கூடிய நரம்பை வந்து கண்ட்ரோல் பண்றது வந்து இந்த வைட்டமின் B12 தாங்க. வைட்டமின் B12 கம்மி ஆயிருச்சு அப்படின்னா நம்முடைய மூளை வந்து நம்முடைய கால்களை வந்து கண்ட்ரோல் பண்றத படிப்படியா குறைச்சிருங்க. சோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து சரியா கிடைக்காது. அதே மாதிரி பாதத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டிங்க்லிங் சென்சேஷன், அதாவது ஒரு குறுகுறுன்னு ஒரு சென்சேஷன் இருந்துட்டே இருக்கும். இது கால்ல மட்டும் கிடையாது, கையிலுமே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப டெஃபிஷியன்சி ஆயிடுச்சுங்கன்னா பாதத்துல எரிச்சலுமே வரலாம். டயபெட்டிக் நியூரோபதி இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த வைட்டமின் B12 கம்மியா இருக்கு அப்படின்னா கால்கள்ல, கைகள்ல ஏதாவது நர்வ் டேமேஜ் ஆயிருக்குன்னா அதை ரிப்பேர் பண்றதுக்குமே இது B12 வந்து ஹெல்ப் பண்ணும். B12 கம்மியா இருந்துச்சுன்னா அது ரிப்பேர் ஆகாம அதோட டேமேஜ் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதனால இந்த கண்டிஷன்லயுமே வந்து வைட்டமின் B12 ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்மளோட பிரெயினோட பூஸ்டுக்கு வந்து ரொம்பவே முக்கியம் வைட்டமின் B12 கம்மியா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து சரியான ஃபோக்கஸ் கிடைக்காது, பேலன்ஸ் மிஸ் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைண்ட் வந்து கான்சென்ட்ரேஷன் எப்போதுமே இருக்காது, லாஸ் ஆஃப் மெமரி கூட ஆகும்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க. சோ அதனால பிரெயினோட பூஸ்டுக்குமே வந்து வைட்டமின் B12 வந்து ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி ஹார்மோனல் பேலன்ஸ்மே வந்து வைட்டமின் B12 ரொம்பவே முக்கியம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய கை கால்கள் வந்து எப்போதுமே சில்லுன்னு இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா என் கை வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு, பாதமுமே வந்து சில்லுன்னு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க வைட்டமின் B12 வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து வைட்டமின் B12 வந்து கம்மியா தான் இருக்கும். இது எல்லாமே வந்து வைட்டமின் B12 கம்மியா இருக்கிறது. ஆனா இதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி கறி, மீன், முட்டை, பால், இறைச்சி, சோ இதுல தான் வந்து வைட்டமின் B12 நிறைய இருக்கு. முடிஞ்ச அளவு இந்த உணவுப் பொருட்களை வந்து ப்ராப்பரா எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு வைட்டமின் B12 நிறையவே கொடுக்கும். சோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிந்த அளவுக்கு வந்து நேச்சுரலான வைட்டமின் B12 எடுத்துங்க. சிந்தட்டிக் ஃபார்ம்ல இருக்கிற வைட்டமின் B12 வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணுங்க.